திமுக கவர்மெண்ட் இருந்தப்போ எங்க கொலை கொள்ள செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் அதுக்கு டிஎம்கே தான் காரணம்னு சொன்னீங்க. ஏன் ஒருத்தன் இருமுனா கூட டிஎம்கே தான் காரணம்னு சொன்னீங்க. இப்போ டிவிகே ஆட்சியில இத்தனை கொலை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மற்றும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ ஏன் பூசி முழுகுறீங்க? லாஜிக் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்போ இருந்த மாதிரி தானே இப்பயும் இருக்கணும். அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சா? டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும் ப்ளேம் பண்ணீங்களே, இப்போ தைரியமா டிவிகே கவர்மெண்ட்டையும் ப்ளேம் பண்ணுங்க அப்படின்னு கரெக்டான கேள்வி மக்கள் எழுப்பியிருக்காங்க. எனக்கும் சேர்த்தா சொல்றேன், டிஎம்கே கவர்மெண்ட்ல என்ன தப்பு நடந்திருந்தாலும் அது தைரியமா ஓப்பனா சொல்லியிருந்தோம். டிஎம்கே கவர்மெண்ட்டையும் ப்ளேம் பண்ணியிருந்தோம். இப்போ அதே லாஜிக் தானே டிவிகே கவர்மெண்ட்டுக்கும் அப்ளை ஆகணும். ரீசெண்டா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. நெல்லையில வெறும் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான் டிவிகே கேடர் கண்ணன்றவன். அடுத்து வீட்டுல கோலம் போட்டு இருந்த ஒரு 29 வயசு பெண்ணை பீகார்ல இருந்து வந்திருக்கிற லேபர் பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கான். சென்னையில RSRM கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த 9 நாள் கை குழந்தைய கிட்னாப் பண்ணிருக்காங்க. மரக்காணம்ல ஒரு 11 வயசு சின்ன பொண்ண 62 வயசு மனுஷன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கான். உன் பேத்தி வயசுல அந்த பொண்ணுக்கு